அனைவருக்கும் வணக்கங்க. இது எங்க மாடி தோட்டத்தில எங்களுக்கு கிடைச்ச ராசவள்ளி கிழங்குங்க. இது மண்ணுக்கு அடியில இருக்கிறதுங்க. மேலேயும் கிழங்கு வைக்கும். இத 6 மாசம் அப்படியே வச்சிருந்து, அத நம்ப சமைச்சாலும் ஒண்ணும் ஆகாதுங்க. அதுலேருந்து ஒரு துண்டு எடுத்து நாங்க சிப்ஸ் மாரி போட்டுருக்கோங்க. இப்போ ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி நம்ப சிப்ஸ் பண்ணலாங்க. அதுக்கு சின்ன சின்னதா நீங்க அத கட் பண்ணிக்கிட்டு, எண்ணெயில பொரிச்சு எடுக்கணுங்க. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்த அப்புறமா, அ கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்போதே, லேசா சூடு இருக்கும்போதே, அதில நம்ம நசுக்குன பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டு கலந்து, அத அந்த சிப்ஸ் கூட போட்டு நல்லா கலந்து நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. ருசி ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, கருணக்கிழங்கு மாரி துண்டு துண்டா வெட்டி, அதையும் லேசா புளி தண்ணி போட்டு